ஒரு 3 வயது சிறுவனை இப்போ நீங்க கற்பனை செய்து பாருங்க. அதாவது பிறக்கும் போதே அவனோட முகத்துல ஒரு மிகப்பெரிய குணப்படுத்த முடியாத தழும்புகளோட அவன் பிறக்கிறான். ம் அது குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆமா, இது வாழ்நாள் முழுவதும் மாறவே மாறாது, எந்த சிகிச்சையும் பலனளிக்காது அப்படின்னு மருத்துவர்கள் மொத்தமா கைவிரித்து விடுகிறார்கள். கண்முன் இருக்கும் யதார்த்தம் அதுதான். ஆனா அந்த சிறுவனோட அத்தை இந்த மருத்துவ உண்மைய அப்படியே ஏத்துக்க மறுக்கறாங்க. சரியா சொன்னீங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் கண்களை மூடி அந்த சிறுவனுக்கு தழும்பே இல்லாத ஒரு தெளிவான முகம் இருப்பது போல கற்பனை செய்றாங்க. இப்ப ஆச்சரியம் என்னன்னா, 8வது மாதத்துல மருத்துவ உலகமே வியக்கும் வண்ணம் அந்த தழும்பும் மாயமா மறைது. நிஜமாவே இது ஒரு பெரிய அற்புதம்தான். இது ஒரு மருத்துவ அதிசயமா அல்லது மனித கற்பனைக்கு இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சக்தியா? இதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம நெவில் எழுதிய சீட் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆதாரங்களை வச்சு மனித மனதின் ஆழங்களை ஆராய போறோம். ஆமா, இது ஏதோ மாயாஜாலம் பற்றிய அலசல் கிடையாது. நமது எண்ணங்கள் எப்படி நிஜமாகவே ஒரு பௌதிக உலகத்தை உருவாக்குது அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான பார்வை. கண்டிப்பா இந்த பயணம் உங்களை நிச்சயமா சிந்திக்க வைக்கும். ஏன்னா நெவில் ஒரு மிக தீவிரமான கருத்து முன்வைக்கிறாரு. அதாவது பைபிள் என்பது பலரும் நினைக்கிற மாதிரி வெறும் வரலாற்று மனிதர்களின் கதை அல்ல, அது மனித மனதின் உளவியல் குறியீடுகள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நமது மனதிற்குள் நடக்கும் போராட்டங்களையே அவை கதைகளாக சொல்லுது. எல்லாவற்றுக்கும் மேலாக மனித குலத்தின் ஒட்டுமொத்த கற்பனை திறனையே அவர் கூட்டு ஆழ்மனம், அதாவது கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் அப்படின்னு வரையறுக்கிறாரு. அந்த கூட்டு ஆழ்மனம் அப்படிங்கிற கருத்தை நாம கொஞ்சம் விரிவா பேசணும். ஏன்னா நமது எண்ணங்கள் உலகத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றது கேட்பதற்கு தத்துவார்த்தமா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில் அது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்க வரீங்க இல்லையா? அதேதான். ஒரு மூளைக்குள்ளே அந்த உருவாக்கும் வேலை எப்படிதான் நடக்குது? நெவில் குறிப்பிடும் மனித மனதின் அந்த 4 ஆற்றல் மிக்க சக்திகள், அதாவது 4 mighty ones அப்படிங்கிற குறியீடு இதற்கான விடையை வைத்திருக்கு. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இத ஒரு திரைப்பட தயாரிப்போடு அல்லது நாடக மேடையோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். உங்களோட மனதிற்குள் ஒரு முழு திரைப்பட குழுவே இயங்கிக் கொண்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹோ, நம்ம மனசுக்குள்ள ஒரு ஸ்டுடியோவே இருக்கா? ஆமா, ஒரு நாடகம் வெற்றி பெற வேண்டும்னா 4 மிக முக்கியமான பாத்திரங்கள் தேவை. முதல் நபர் தயாரிப்பாளர். இவர்தான் அந்த நாடகத்தின் மையக்கருத்தை உருவாக்குபவர். அதாவது ஒரு ஆசையை உருவாக்குபவர். சரியா? சரியா சொன்னீங்க. எனக்கு ஒரு புதிய வேலை வேண்டும் அல்லது நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை நமது மனதிற்குள் விதைப்பது இந்த தயாரிப்பு இருந்தா பத்தாதே. உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் ஆசைப்படுறாங்க, ஆனா அது எல்லாமே நிஜமாவது இல்லையே. அங்கதான் 2வது நபர் வராரு. அவர்தான் எழுத்தாளர். அவர் அந்த ஆசை ஏற்கனவே நிறைவேறி விட்டதைப் போல இறுதி காட்சியை மிக தெளிவாக எழுதுறாரு. எப்படிப்பட்ட வேலை, என்ன சம்பளம் அப்படிங்கறத ஒரு தெளிவான காட்சியை உருவாக்குபவர் இந்த எழுத்தாளர் தான். ஓஹோ, அப்ப 3வது நபர் யாரு? 3வது நபர் தான் இயக்குனர். இவருடைய வேலை மிகவும் கடினமானது. ஏன்னா பல எண்ணங்கள் நம்ம மனசை தாக்க வந்தாலும் கவனம் சிதறாமல் அந்த குறிப்பிட்ட எழுத்தாளர் எழுதின காட்சியிலேயே மனதை ஒருமுகப்படுத்துவது இந்த இயக்குனரின் வேலை. கவனத்தை சிதற விடாம புடிச்சு வைக்கிறது. புரியுது. ஆமா. அப்புறம் 4வதாக வருபவர்தான் இதிலேயே மிக முக்கியமானவர். அவர்தான் நடிகர். நமது கற்பனையில் எழுதப்பட்ட அந்த இறுதி காட்சியை வெறும் ஒரு பார்வையாளனா வெளியிருந்து பார்க்காமல் உள்ள இறங்கி உணர்வுபூர்வமாக வாழ்ந்து பார்ப்பது இந்த நடிகரின் வேலை. இது கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நாம் அனைவருமே நமது வாழ்க்கையில நடிகராக மட்டுமே செயற்படுகிறோம். நமக்கென்று ஒரு முழு திரைப்பட ஸ்டூடியோவே மூளைக்குள் இருப்பதை நாம அடியோடு மறந்து விடுகிறோம். உண்மைதான். வெளி உலகம் எழுதும் ஸ்கிரிப்டில் அவங்க இயக்கும்படி நாம வெறுமனே நடிச்சிட்டு இருக்கோம். சரி, நெவில் தன் சொந்த வாழ்க்கையில இந்த 4 பாத்திரங்களையும் எப்படி பயன்படுத்தினார் அப்படிங்கறத ஒரு கப்பல் பயண கதையில விளக்கியிருக்காரு. அது இந்த தத்துவத்துக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்குமே. ஆமா, அது இந்த 4 பாத்திரங்களும் எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக காட்டுது. நெவில் ஒரு முறை நியூயார்க் செல்வதற்காக பார்படாஸ் தீவில் காத்திருக்கிறார். ஆனா அவருக்கு டிக்கெட் கிடைக்கல இல்லையா? ஆமா, எந்த கப்பல்லையும் அவருக்கு டிக்கெட் கிடைக்கல. பல மாதங்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு உறுதியாக சொல்லப்பட்டுருச்சு. ஆனா அவர் தன் மனதிற்குள் ஒரு தயாரிப்பாளராக நியூயார்க் செல்ல வேண்டும் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாரு. ஓ,
அப்புறம் ஒரு எழுத்தாளராக என்ன செஞ்சாரு? ஒரு எழுத்தாளராக அவர் கப்பலின் படிக்கட்டுகளில் ஏறுவது போன்ற ஒரு காட்சிய தன் மனசுல தயார் செஞ்சாரு. இயக்குனராக தன் கவனத்தை அதிலேயே முழுமையா நிறுத்தினாரு. அப்போ அந்த நடிகர் பாத்திரம் இறுதியாக ஒரு நடிகராக தன் கற்பனையில அந்த கப்பலின் படிக்கட்டுகளில் ஏறி துறைமுகத்தை திரும்பி பார்த்து தன் குடும்பத்திற்கு பிரியாவிடை பெறுவது போல ரொம்ப உணர்வுபூர்வமாக நடிச்சாரு. கடலின் உப்புக்காற்ற கூட அவர் கற்பனையில நிஜமா உணர்ந்தாரு. இங்க நான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன். அவர் நியூயார்க்கில் இருப்பதைப் போல கற்பனை செய்யல. கப்பலில் ஏறுவதைப் போல, அதாவது அந்த பயணத்தின் முதல் படியே கற்பனை செய்தார் என்பது கவனிக்கத்தக்கது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அந்த ஆசையோட முதல் இயல்பான அடி அவர் கற்பனை செஞ்சாரு. அவர் அதை செய்த அடுத்த நாளே அவருக்கு எதிர்பாராத விதமா டிக்கெட் கிடைச்சு விட்டது அப்படிங்கறதுதான் பெரிய ஆச்சரியம். இதே மாதிரி தான் அந்த சாண்டியேகோ நகரைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணோட கதையும் ஆதாரங்கள்ல இருக்கு. அவங்க ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது தென் பசிபிக் கடல்ல கப்பல்ல பயணிக்கிற மாதிரி ரொம்ப ஆழமா கற்பனை செஞ்சாங்க. ஆமா, அவங்க வெறும் ரயில்ல தான் இருந்தாங்க. ஆனா அவங்க மனசு முழுக்க அந்த கப்பல் பயணம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச காலத்துல அவங்களோட அத்தை மூலமா $3000 கிடைத்து நிஜமாகவே அவங்க தென் பசிபிக் கடல்ல பயணம் செஞ்சாங்க. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் சொல்லுங்க. நீங்க சொல்வதை கேட்டால் ஒரு விஷயத்தை நான் கண்களை மூடி கற்பனை செய்கிறேன், உடனே கண் திறந்தால் அது நடந்துவிடும் என்பது போல இருக்கு. ஒருவேளை நெவில்க்கு கிடைத்த டிக்கெட் வெறும் தற்செயலாக நடந்திருக்க கூடாதா? இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம்தான். அதாவது நான் இப்போ ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு என் மனதிற்குள் ஒரு 5 நிமிடம் கற்பனை செய்யலாம். ஆனால் கண்களை திறந்தால் என் வங்கிக் கணக்கில் அதே 0 தான் இருக்கும். கற்பனைக்கும் இந்த இறுக்கமான யதார்த்தத்திற்கும் இடையிலான இந்த மாபெரும் இடைவெளியை எப்படி தாண்டுவது? கண்முன்னிருக்கும் யதார்த்தம் நமது கற்பனையை சுக்குநூறாக உடைத்து விடுதே. நீங்க கேட்பது மிக சரியான கேள்வி. இந்த யதார்த்தம் நமது கற்பனையை உடைக்கும் நிலையத்தான் நெவில் பைபிளின் காயின் மற்றும் ஆபேல் கதையோடு ஒப்பிடுறாரு. காயின் மற்றும் ஆபேல், இது சரித்திரத்தில் நடந்த 2 சகோதரர்களின் கதைதானா? இல்ல, நெவில் இதயம் ஒரு உளவியல் குறியீடாதான் பாக்குறாரு. இது உங்கள் மனதிற்குள் ஒவ்வொரு நாளும் நடக்கும் ஒரு போர். மனதிற்குள் நடக்கும் போரா? கொஞ்சம் விளக்குங்களேன். காயின் என்பவன் நமது ஐம்புலன்களால் உணரப்படும் தற்போதைய யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்பவன். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என்று உங்கள் கண்கள் காட்டும் அந்த உண்மை, அதுதான் காயின். ஓஹோ, அப்போ ஆபேல் யாரு? ஆபேல் என்பவன் நிறைவேறிய ஆசையை கற்பனையாக காணும் நம்பிக்கையின் குறியீடு. நீங்க கோடீஸ்வரனாக இருப்பதாக கற்பனை செய்றீங்களே, அதுதான் ஆபேல். சரி, ஆனா இதுல போர் எங்க வருது? எப்போதெல்லாம் நீங்க கண்களை திறந்து உங்கள் ஏழ்மையை பார்த்து அந்த யதார்த்தத்தை நம்பி உங்கள் கற்பனையை கைவிடுகிறீர்களோ, அப்போதெல்லாம் காயின் ஆபேலை கொன்று விடுகிறான். இதுதான் அந்த கதையோட உண்மையான அர்த்தம். கொஞ்சம் பொறுங்கள். நீங்க சொல்வதை கேட்டால் காயின் செய்வதுதான் சரி என்று தோன்றுகிறது. என் கண்முன் ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நான் இல்லை என்று மறுத்துவிட்டு கற்பனையில் மிதந்து கொண்டிருந்தால் அது ஒரு வகையான மாயை, அதாவது ஒரு டெலூஷன் ஆகாதா? உங்களோட தர்க்கம் புரியுது. கண்முன் நடக்கும் யதார்த்தத்தை மறுப்பது எந்த விதத்தில் விவேகம்? ஒரு கோப்பை கீழே விழுந்து உடைந்தால் அது உடைந்து விட்டது என்பது உண்மைதானே. அதை உடையவில்லை என்று சொல்வது முட்டாள்தனம் அல்லவா? இது ஒரு மிக ஆழமான கேள்வி. நெவில் இதற்கு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை தர்றாரு. நம்பிக்கை என்பது இல்லாத ஒன்றை கற்பனை செய்வதல்ல, அல்லது உடைந்த கோப்பையை உடையவில்லை என்று பொய் சொல்வதும் அல்ல. பின்னே அது என்ன? அது கண்ணுக்கு தெரியாத ஒரு உண்மையை உருவாக்குவதற்கான அச்சு, அதாவது ஒரு மோல்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க சொல்ற அந்த யதார்த்தம் ஒரு ஃபேக்ட், ஆனால் அதுவே இறுதி சத்தியம் அல்ல. ஐம்புலன்கள் சொல்வதை மட்டுமே மனிதன் நம்பியிருந்தால் நாம எந்த வளர்ச்சியும் அடைந்திருக்கவே முடியாது. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த 3 வயது சிறுவனின் கதையை நாம மீண்டும் நினைத்து பார்க்கணும். சரியா சொன்னீங்க. அந்த தழும்பு என்பது காயினின் உலகம். அது ஒரு கண்கண்ட உண்மை. ஆனா அந்த சிறுவனின் அத்தை அந்த தழும்பை பார்த்து, ஐயோ இந்த தழும்பு இருக்கிறதே அப்படின்னு அழுது கொண்டிருக்கவில்லை. அவர் அந்த யதார்த்தத்தோடு சண்டையிடவில்லை. ஆமா, மாறாக ஒவ்வொரு முறையும் அந்த சிறுவனை பற்றி நினைக்கும் போதும் ஒரு தெளிவான முகத்தையே அவங்க கற்பனை செஞ்சாங்க. அதாவது அவர் பழைய யதார்த்தத்தை மறுக்கவில்லை, ஒரு புதிய சத்தியத்திற்கான அச்சை தன் மனதுக்குள் உருவாக்கினார். அவர் ஆபேலை உயிர்ப்பித்தார் இல்லையா? அதேதான். 8வது மாதத்தில் அந்த தழும்பு மறைந்தது. ஆக நம்பிக்கை என்பது யதார்த்தத்தை ஏமாற்றுவதல்ல, ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்குவதற்கான விதை. அந்த சாக்ரமெண்டோ நகரைச் சேர்ந்த தம்பதியோட கதையும் அப்படிதான். ஆமா,
அவங்க தொலைந்து போன விலை உயர்ந்த கடிகாரத்தை திரும்ப கிடைச்ச மாதிரி தினமும் கழட்டி வைப்பது போல் 14 நாட்கள் கற்பனையாகவே பாவனை செஞ்சாங்க. கடைசில என்ன ஆச்சு? அந்த திருடன் பிடிபட்டான், கடிகாரம் கிடைத்தது. இது எல்லாமே காயினை தாண்டி ஆபேலுக்கு உயிர் கொடுத்ததுனால நடந்ததுதான். இது எனக்கு ஒரு புதிய தெளிவை தருது. அவங்க அந்த பிரச்சனையை வெறுக்கவில்லை, மாறாக அந்த பிரச்சனைக்கு தன் கவனத்தை கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். இல்லாத ஒரு முழுமையை தன் மனதிற்குள் உருவாக்கினார்கள். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, நமது கற்பனையில் நாம் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவது இருக்கட்டும். ஆனால் நமது மனதிற்குள் நாம் ஓயாமல் பேசிக்கொள்ளும் சில வார்த்தைகள் இருக்கு இல்லையா? நான் இப்படி இருக்கனே, எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு. அது இந்த கற்பனை உலகத்தை எப்படி பாதிக்குது? ரொம்ப ஆழமா பாதிக்கும். ஏன்னா நம் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும் விதம் 3 நிலைகளில் இருக்கு அப்படின்னு நெவில் சொல்றாரு. அது என்ன 3 நிலைகள்? முதலாவது என்ன நடந்தது, இரண்டாவது எப்படி நடந்தது. இந்த 2 நிலைகளில்தான் பெரும்பாலான மனிதர்கள் வாழ்றாங்க. ஆனால் ஒரு மிக உயர்ந்த நிலை ஒன்னு இருக்கு. அதுதான் 3வது நிலை, ஏன் நடந்தது. ஏன் நடந்தது, அதாவது ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கும் உண்மையான காரணம். ஆமா, ஒரு நிகழ்வு ஏன் நடக்குது அப்படிங்கிறது எப்போதும் கண்ணுக்கு தெரியாத நமது ஆழ்மன விருப்பங்களோடு தொடர்புடையது. நமது மனதிற்குள் நாம் ஓயாமல் பேசிக்கொள்ளும் உள்ளுணர்வு உரையாடல்களே, அதாவது இன்னர் கான்வர்சேஷன்ஸ் தான் நமது வாழ்க்கையின் பாதையை தீர்மானிக்கின்றன. இந்த உள்ளுணர்வு உரையாடல்கள் அப்படிங்கிற வார்த்தைய நான் ஒரு ரயில் பயணத்தோடு ஒப்பிட விரும்புறேன். நமது மனதிற்குள் நடக்கும் உரையாடல்கள் தான் ரயில் தண்டுவாளங்கள். நமது வாழ்க்கை என்பது அந்த தண்டவாளத்தில் பயணிக்கும் ரயில். அருமையான ஒப்பீடு. நீங்க உங்களுக்கே தெரியாம எனக்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லை அப்படின்னு உங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தால் அந்த எதிர்மறை தண்டுவாளத்தில் தான் உங்கள் வாழ்க்கை பயணமும் செல்லும். இது எந்த அளவுக்கு உண்மையா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள்ல உள்ள ஒரு கைப்பெண்ணின் கதை ஒரு சிறந்த உதாரணம். அந்த பெண்ணுக்கு வேறொரு ஊருக்கு குடிபெயர வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. ஆனா அதற்கான பண வசதி அவங்கிட்ட இல்லையே. ஆமா, அதே சமயம் அவங்க தன் மனதிற்குள் எப்போதும் ஒருவித இழப்பை பற்றியே நினைத்து கொண்டும் தன்னிடம் எதுவுமே இல்லை என்று உள்ளுணர்வு உரையாடல்களை செய்து கொண்டும் இருந்தாங்க. இதோட விளைவு என்னாச்சு? அவங்க ஒரு மோசமான கார் விபத்தை சந்தித்தார்கள். அந்த விபத்தின் மூலமா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சது. அந்த பணத்தை வச்சு அவங்க தான் விரும்பிய இடத்திற்கு குடிபெயர்ந்தார்கள். ஒரு நிமிடம் நிறுத்துங்க. இது கேட்பதற்கு தர்க்க ரீதியாகவே ரொம்ப இடிக்குதே. அந்த பெண் தன் வீட்டு வரவேற்புறையில உட்கார்ந்து கொண்டு ஏதோ எதிர்மறையாக சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு கார் விபத்தை சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்படியென்றால் சாலையில் செல்லும் இன்னொரு வாகன ஓட்டியின் மூளையை இவர் கட்டுப்படுத்தினாரா என்ன? இது எப்படி சாத்தியம்? ஒருவருடைய தனிப்பட்ட எண்ணம் எப்படி இன்னொருவரை விபத்து செய்ய தோண்டும்? இது ஒருவரை குற்றவாளியாக்குவது போல, அதாவது விக்டிம் பிளேமிங் போல இல்லையா? உங்களோட கேள்வி நியாயமானதுதான். சாதாரண பௌதீக உலக விதிகளின்படி பார்த்தால் இது சாத்தியமற்றதாக தோன்றும். ஆனால் நாம் ஆரம்பத்துல பேசின அந்த கூட்டு ஆழ்மனம் என்ற தத்துவம் இங்குதான் வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நெவில் தத்துவத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி தீவுகள் அல்ல. மனிதகுலம் முழுவதுமே ஒரு பெரிய ஆழ்மன கடலின் வெவ்வேறு அலைகள். அந்த பெண் ஆழமாக ஒரு இடமாற்றத்தை விரும்பினாங்க. அதாவது அது தயாரிப்பாளர் வேலை. சரி. ஆனால் அவங்க அதை இழப்பு அப்படிங்கிற உணர்வோட சேர்த்து, அதாவது நடிகர் வேலை செஞ்சு தன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இருந்தாங்க. கூட்டு ஆழ்மனம் என்பது நல்லது கெட்டது பார்க்காது, அது உணர்வுகளுக்கு மட்டுமே மதிப்பளிக்கும். அப்போ அந்த இடமாற்றத்தையும் இழப்பையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக பிரபஞ்சம் செயல்பட்டதா? ஆமா, அந்த இடமாற்றத்தையும் இழப்பையும் ஒன்னா சேர்க்க கூட்டு ஆழ்மனம் பிரபஞ்சத்துல உள்ள மற்ற மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் சதுரங்க காய்களை போல நகர்த்துது. அதனாலதான் அந்த இன்னொரு வாகன ஓட்டி அந்த குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்துல வந்து மோதினார். இது கேட்பதற்கே கொஞ்சம் பயமா இருக்கே. இது யார் மீதும் பழி சுமத்துவதல்ல, நமது எண்ணங்களின் மகத்தான சக்தியை அது மற்றவர்களையும் எப்படி பாதிக்குது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு எச்சரிக்கை. இதே போலதான் அந்த தாயும் மகனும் கதையும். ஆமா, 2 வருடங்களாக மகனிடமும் மருமகளிடமும் பேசாமல் இருந்த ஒரு தாய் அவர்கள் தனக்கு அன்பாக கடிதம் எழுதுவது போல் கற்பனை செய்தாங்க. 9வது நாள்ல நிஜமாவே அவங்களுக்கு கடிதங்கள் வந்த நெகிழ்வான நிகழ்வு. அதேதான், அவங்க மனசுக்குள்ள அந்த உள்ளுணர்வு உரையாடலை மாத்தின உடனே அந்த கூட்டு ஆழ்மனம் செயல்பட்டு அந்த மகனோட மனசை மாத்திருச்சு. அந்த கொரிய போர் வீரர் கதையும் அப்படிதானே? சரியா சொன்னீங்க. கொரியா போரில் இறந்த ஒரு செவ்விந்திய வீரருக்கு உள்ளூர் மயானத்துல இடம் மறுக்கப்பட்டுச்சு. ஆனா அவர் உயிரோட இருக்கும்போதே ஒரு மாவீரனாக மதிக்கப்படணும்னு கற்பனை செஞ்சிருந்தாரு.
ஆமா, அதனால அந்த கூட்டு ஆழ்மனம் செயல்பட்டு ஜனாதிபதியையே தலையிட வச்சு ஆர்லிங்டன் தேசிய மயானத்துல முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்ய வச்சது. இப்போது புரியுது. நாம் தனித்தனியாக இயங்கவில்லை. நமது ஒவ்வொரு எண்ணமும் ஒட்டுமொத்த பிரபஞ்ச வலைப்பின்னலிலும் ஒரு அதிர்வு ஏற்படுத்துது. இதை கேட்கும் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு காலை நீங்க வேலைக்கு செல்லும் வழியில உங்கள் மனதிற்குள் உங்கள் மேலதிகாரியோடு சண்டை போடுவது போல பேசிக்கொண்டே சென்றீர்களா? அப்படி செஞ்சிருந்தா அது ரொம்ப ஆபத்து. ஆமா, நெவில் தத்துவத்தின்படி நீங்க வெறுமனே கற்பனை செய்யல. உங்களுக்கான ஒரு முரண்பாடான எதிர்காலத்திற்கான தண்டவாளத்தை நீங்களே அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நடந்தது எப்படி நடந்தது என்று மட்டுமே பார்த்தா அது ஒரு விபத்து. ஆனால் அந்த விபத்துக்கு பின்னால் அந்த பெண்ணின் விருப்பமும் இழப்பு மனப்பான்மையும் இணைந்து செயல்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போதுதான் ஏன் நடந்தது என்ற ஆழமான உண்மை புரியுது. கண்டிப்பா. சரி, நான் இந்த அச்சுகளை உருவாக்குறேன், எனக்கான தண்டவாளங்களை என் உள்ளுணர்வு உரையாடல்கள் மூலமா அமைக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஆனா ஒரு 10 நிமிஷம் நான் என் ஆசை நிறைவேறியது போல கற்பனை செய்றேன். கண்களை திறந்தா மீண்டும் பழைய உலகத்தின் போராட்டங்கள் வந்து விடுதே. என் கற்பனை எப்படி நிஜமாகும்? இதை எவ்வளவு நேரம் செய்யணும்? பழைய கசப்பான சூழ்நிலைகளிலிருந்து நாம் எப்படி முழுமையாக விடுபடுவது? இதற்கும் நெவில் பைபிளிலிருந்து ஒரு சூத்திரத்தை விளக்குறாரு. டேனியல் புத்தகத்தில் வரும் ஒரு காலம், பல காலங்கள் மற்றும் அரைக்காலம் அப்படிங்கிற சொற்றொடரை அவர் ஒரு உளவியல் சூத்திரமாக பிரிக்கிறாரு. ஒரு காலம், பல காலங்கள், அரைக்காலம், இதுக்கு என்ன அர்த்தம்? காலம் என்பது நமது விருப்பம் நிறைவேறிவிட்டதைப் போல அந்த கற்பனை செயலை முதன்முறையாக செய்யத் தொடங்குவது. பல காலங்கள் என்பது அந்த கற்பனை செயலை ஒருமுறை மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் செய்வது. அது நம் உணர்வில் ஆழமாக பதியும் வரை திரும்பத் திரும்ப பார்ப்பது. ஓஹோ, அப்போ அந்த அரைக்காலம் என்பது? பாதியில் விட்டுவிடுவதா? இல்ல, அரைக்காலம் என்பது அந்த கற்பனை காட்சியை மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே அப்படி தூக்கத்தின் நிலைக்கு செல்வது. தூங்குறதா? அதுக்கே இவ்ளோ முக்கியத்துவம்? ஏன்னா நீங்க தூங்கும் தருவாயில தான் உங்கள் விழிப்பு நிலை, அதாவது நமது அந்த தர்க்க ரீதியான காயனின் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக தளருது. உங்கள் தர்க்க மனம் தூங்கச் சென்றதும் உங்கள் கற்பனை நேரடியாக அந்த கூட்ட ஆழ்மனத்திற்குள் எந்த தடையுமின்றி சென்று பதியுது. ஓ, தூக்கத்திற்கு முந்தைய அந்த சில நிமிடங்கள் தான் உங்களின் எதிர்காலத்தை விதைப்பதற்கான மிக சிறந்த தருணம், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அந்த நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்த 8 வயது வளர்ப்பு பூனையோட கதையை யோசிச்சு பாருங்க. அந்த பெண் அந்த பூனை குணமாகி விளையாடுவது போல் கற்பனை செய்து கொண்டே தூங்குனாங்க. அதிகாலை 4 மணிக்கு அந்த பூனை பூரண குணம் அடைஞ்சிருச்சு. தூக்கத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்னு இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா விளங்குது. நமது தர்க்க மனம் தான் எல்லாவற்றையும் சந்தேகிக்குது. அது அமைதியாகும் நேரத்தை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமா, இதுல நெவில் குறிப்பிடும் மற்றொரு அருமையான தத்துவமும் இருக்கு. பாம்பை போல விவேகம் உள்ளவர்களாயிருங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாம்பு போலவா? அது எப்படி? பாம்பு எப்படி தன் பழைய தோலை உரித்துவிட்டு புதிய தோலோடு வெளியே வருதோ அதுபோல நாமும் நமது பழைய சூழ்நிலைகளை, கோபங்களை உதிர்க்க வேண்டும். ஆமா, பழைய எண்ணங்களை வச்சுக்கிட்டு புதிய வாழ்க்கையை உருவாக்க முடியாது. ஒரு பழைய சட்டைக்கு மேல் புதிய சட்டையை அணிய முடியாது இல்லையா? இத விளக்க அந்த ஸ்கார்ஃப் வாங்கிய பெண்ணின் கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த ஸ்டோன் மாடர்ன் ஃபர்ஸ்ட் ஸ்கார்ஃப் வாங்கிய பெண் தானே? அதேதான். அந்த பெண்ணுக்கு தன் தந்தையின் மீது பல ஆண்டுகளாக ஒரு தீராத கோபம், கசப்பு உணர்வு இருந்தது. அதுதான் அவளோட பழைய தோல். அதே சமயம் அவளுக்கு ஒரு விலை உயர்ந்த ஸ்கார்ஃப் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையும் இருந்தது. அவங்க எப்படி கற்பனை செஞ்சாங்க? அவங்க தன் கற்பனையில அந்த ஸ்கார்ஃப் அணிந்திருப்பது போலவும் அதே நேரம் தன் தந்தைய அன்பாக அரவணைப்பது போலவும் கற்பனை செய்தாங்க. அதாவது அவங்க வெறும் பொருளை மட்டும் கற்பனை செய்யல, தன்னிடம் இருந்த அந்த கசப்புணர்வு என்ற பழைய தோலியும் உரித்து எரிந்துவிட்டு அன்பான ஒரு புதிய மனிதராக தன்னை உணர்ந்தாங்க. ஆமா, இதுதான் முழுமையான கற்பனை. அவங்க அந்த அன்பான உணர்வோடு தன் ஆசை நிறைவேறிய திருப்தியோடு தூக்கத்தின் நிலைக்கு சென்றாங்க. அதாவது நீங்க சொன்ன அந்த அரைக்காலம். அப்புறம் என்ன நடந்தது? அன்னையர் தினத்துல பல ஆண்டுகளாக அவளோடு முரண்பட்டிருந்த அவளது தந்தையிடமிருந்தே அந்த விலையுயர்ந்த ஸ்கார்ஃபு அவளுக்கு பரிசாக கிடைத்தது. ஆச்சரியம்தான். அவங்க தன் மனதிற்குள் இருந்த கசப்பை உதிர்த்ததால் அவங்களோட உள்ளுணர்வு உரையாடல் மாறியது. அதனால கூட்ட ஆழ்மனம் அவளது தந்தையின் மனதை மாற்றி அவளது விருப்பத்தையும் நிறைவேற்றியது. இதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நமது புற உலகம் என்பது நமது அக உலகத்தின் பிரதிபலிப்பு மட்டுமே. நீங்க என்னவாக ஆக விரும்புறீங்களோ அதை முதலில் உங்கள் மனதிற்குள், உங்களின் உள்ளுணர்வு உரையாடல்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டும். ஆமா,
கண்முன் நடக்கும் யதார்த்தத்தை விட, அதாவது காயினை விட உங்கள் கற்பனை மீதான நம்பிக்கைக்கு அந்த ஆபேலுக்கு தான் சக்தி அதிகம். அதுதான் நெவில் சொல்ல வர ஒட்டுமொத்த சாராம்சம். கற்பனையின் மூலமாக அந்த எல்லையற்ற பிரபஞ்ச சக்தியோடு கூட்டு ஆழ்மனத்தோடு நாம் இணையும் போது சாத்தியமில்லாதது என்று எதுவுமே இல்லை. மிகவும் அற்புதமான ஆழமான ஒரு பயணம் இது. கண்டிப்பா நமது சிந்தனைகளை நாமே ஒரு முறை தீவிரமாக திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இப்போ இருக்கோம். சரி, இதை கேட்கும் உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையோடு இந்த அலசலை நாம நிறைவு செய்வோம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு எரிச்சல் ஊட்டும் விஷயமோ அல்லது நீங்க நினைத்த காரியத்தில் ஒரு பெரிய தாமதமோ நடந்து கொண்டிருக்கிறதா? அதை ஒரு தடையாக பார்க்காதீர்கள். ஒருவேளை நீங்க சில வாரங்களுக்கு முன் கேட்ட ஒரு பெரிய ஆசையை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் கண்ணுக்கு தெரியாத சம்பவங்களின் பாலமாக இந்த தாமதங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள்? உங்கள் உள்ளுணர்வு உரையாடல்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீங்களே உங்களுக்கான பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானடைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.